ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் எல்லாரும் முக்கியமா ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் செம்மையா கொண்டாடுற ஒரு படம் தான் குட் பேட் அக்லி. நம்ம ஏகேயோட நடிப்புல ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் மார்க் ஆண்டனின்னு ஒரு படத்தை எடுத்து சம்பவம் பண்ண ஆதிக் ரவிச்சந்திரன் மீண்டும் அவருடைய டைரக்ஷன்ல ஒரு பயங்கரமான நடிப்பு பட்டாளத்தோட உருவான இந்த குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தை வச்சு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணல, அஜித்துக்கே சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னடி சொல்ற? பின்ன என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன 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 பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் போறேன். பொதுவாக வர படங்கள்ல நம்ம ஏகேயோட ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இங்க நம்ம ஏகேயோட படத்துல அவரோட ரெஃபரன்ஸை வச்சு தாண்டா முழு படத்தையே ஓட்டியிருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்பூஃப் எடுத்திருக்கீங்க. படம் பார்க்கும்போது இது குட் பேட் அக்லி தானா இல்ல தமிழ் படம் 3யா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு நிறைய இடங்கள்ல வந்துச்சு. ஸோ இந்த படத்தை இவ்வளவு கேவலமா கழுவி ஊத்துறதுக்கான காரணம் என்ன, அண்ட் இந்த படத்துல கதைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு முதல்ல இருக்கா? போன படம் விடாமுயற்சியில என்னதான் நம்ம ஏகே பர்ஃபார்மன்ஸ்ல பட்டைய கலப்பி இருந்தாலும் ஓவராலா ஏகேயோட விடாமுயற்சிக்கு அந்த படம் கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் அதை அவ்வளவு சீரியஸாவும் எடுக்கல. கொய்யால விடாமுயற்சி போனா என்னடா நமக்கு தான் குட் பேட் அக்லி இருக்கே, அதுல நாம தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை மலை மூட்டை மாதிரி குமிச்சு வச்சிருந்தாங்க. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா? நம்ம அஜித்துக்கு இது ஒரு தரமான படமா இருக்குமா இல்ல தரமட்டமான படமா இருக்குமா? சோ அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கறத டீடைலா பாத்துருவோம். ஃபுல் வீடியோ லிங்க் வந்து சேனல் நேமுக்கு கீழே இருக்கும். டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்க.